பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. இரண்டு மூன்று அம்சங்களே கவனத்தில் கொண்டு வரணும் பார்க்குறேன் நான். ஒன்று, மத்திய அரசு துறைகளிலும் கூட ஒவ்வொரு மாதமும் சில 100 பேர் பணி ஓய்வு பெறுகிறார்கள், சரிங்களா? ஆனால் இன்றைக்கு வரைக்கும், இப்போ கடந்த மாதம் வரையில் சொல்லிடுறேன், கடந்த மாதம் வரையில் மத்திய அரசு பணியிலிருந்து ஏதேனும் ஒரு துறையிலிருந்து ஒரு பணி ஓய்வு பெறுவதாக இருந்தால் பணி நிறைவு பெறுகிற நாள் அன்று ஊதிய பலன்கள் முழுமையாக தரப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் நான் பணி ஓய்வு பெற்ற போது எனக்கு முதல் நாள் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்றைக்கு இருக்கு என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னோடய மேலதிகாரி கூப்பிட்டு கேட்டார், உங்களுக்கு இப்போ ஓய்வூதிய பலன்லாம் வந்துடுச்சா அப்படிங்கிற. எல்லாமே வந்துடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே செக்காக கொடுத்தாங்க. அப்போ வந்து செக்கு தான் இருந்தது. செக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. பணி நிறைவு பெறுகிற நாள் அன்றைக்கு இந்த செக்கு நம்ம கையில் கொடுப்பாங்க கவரில் போட்டு. நீங்கள் போய் யாரும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அப்படி நடந்துகிட்ருக்கு. அது முன்னக்கூட்டியே எல்லாம் போட்டு க்ளீனாக வச்சுருவாங்க. ஆமாம், இவங்க எல்லாவற்றிலும் மத்திய அரசை குறைகள் இருக்கிறவர்கள் இதை ஏன் பின்பற்ற மறுக்கிறார்கள்னு தெரியல. இது இப்போ நடக்கல, கடந்த 4-5 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டு. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா மத்திய அரசு திட்டத்தில் நாங்கள் எந்த கொடுப்போம். ஆமாம், கேளுங்க. இந்த 4-5 ஆண்டுகளாக நான் கேள்விப்பட்டவர்களே அநேகமாக எல்லா துறைகளிலுமே இந்த குறைகள் இருக்கின்றன. பணி ஓய்வு பெறுவார்கள், ஆனால் ஓய்வூதிய பலன் கிடைக்காது. அதற்கு அவர்கள் ஏராளமாக போராட வேண்டியிருக்கிறது. தனியாகவோ அல்லது குழுவாகவோ போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. பிறகுதான் கிடைக்கிறது. அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்களேன், ஏதேனும் ஒரு கோரிக்கை திடீரென்று முளைத்தால் அரசு வந்து சிறிது காலம் கேட்பதற்கு கால அவகாசம் கேட்பதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்த தேதியில் பணி ஓய்வு பெறப்போகிறார்கள் என்பது அவர்கள் பணியில் சேர்ந்த நாளைக்கே தெரியுமே. அதான் உண்மைதானே. பிறந்தா மனுஷன் இறந்து போங்கிற மாதிரி நல்லா தெரியும் தானே. இது ஒன்றும் இப்போ இல்லையே. இத்தனை பேர் இந்த துறையிலே, இத்தனை பேர் இந்த தேதியில் பணி ஓய்வு பெறப்போகிறார்கள், இவ்வளவு ஓய்வூதியம் தர வேண்டும் என்பது ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சது தானே. அது ஏன் தரலை அப்படின்னா 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று நிதி நெருக்கடி, இல்லைன்னு கொடுப்பதற்கு மனமில்லை. 2 ஏதோ ஒன்று தானே. அதே வெளிப்படையாக சொல்ல மறுக்கிறீர்கள். இதுக்கு எனக்கு பேச்சுவார்த்தைன்னு எனக்கு புரியல. இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஓய்வூதிய பலன் பெறுவது என்பது அவங்களுடைய உரிமை. அந்த உரிமையை அவர்கள் கேட்கிறார்கள். அது தர வேண்டியது அரசினுடைய கடமை. அது ஏன் தர மறுக்கிறார்கள்? அவர்கள் உழைத்த உழைப்பின் காசு அதுதானே கேட்குறாங்க, தரவே இல்லை. எக்ஸ்ட்ரா ஒன்று, சரிங்களா? அதே மாதிரி கடந்த சும்மா 4-5 ஆண்டுகளாக, சரிங்களா, அதுக்கு மேலே சொன்னோன்னா அரசியலாக போயிடும். கடந்த 4 ஆண்டுகளாக நான் பார்த்த வரையில் பணி ஓய்வு பெறுவர்கள் எத்தனை பேர், பணிக்கு நியமனம் செய்வர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னாக்கா மலைக்கும் மடுக்கும் இருக்க வித்தியாசம். சொன்னாங்களா ஐயா? ஆமாம், டிஎன்பிஎஸ்சியில் இதுவரையில் மிக அதிகபட்சமாக 4000 பேர் 5000 பேர் தான் எடுக்கிறாங்க வேலைக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களின்படி ஏறத்தாழ 3 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக சொல்கிறாங்க எல்லா துறைகளும் சேர்த்து. ஆனால் இவங்க எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா 10,000 பேர் கூட தாண்டவே இல்லை இதுவரையில். 4 ஆண்டுகளாக பல லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குனாங்க. இன்றைக்கி 4 லட்சம் பணியாளர்கள் வேலை காலி இடங்களாக இருக்கிறத எல்லா துறையிலும். அதுதான் சொல்கிறேன், அவ்வளோ காலி இடங்கள் இருக்கிற போது. ஆனால் ஓப்பனாக சொல்கிறாங்க, நோட்டிஃபிகேஷனில் 3500 பேர் 4000 பேர் தான் வராங்க. அது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு சப்பை கட்டுவாங்க. பாஸ்கர் சார்ட்ட ஒரே ஒரு கேள்வி, இந்த 4 லட்சம் காலியிட பணிகள் இருக்கு இல்லையா, அப்போ அவர்களுக்கான சம்பளம் எல்லாம் அரசுட்டு தானே சேரும். இப்போ ஒருத்தர் வேலை செஞ்சால் மாதம் 1000 ரூபா கொடுக்கணும். அப்பவும் இந்த அரசு தரித்திரம் பிடித்த நிலையிலேயே பயணிக்கிறார்களே என்ன? ஆளும் வேலைக்கு போடலை, ஆளும் வேலையில் இல்லை, சம்பளமும் கொடுக்கல, சொத்து வரி எல்லா வரியுமே விண்ணை தொடுகிறது, ஷூட்டப் ராக்கெட் வேகத்தில். ஆனாலும் அரசாங்கம் தரித்திரத்திலே இருக்கிறது. 10 லட்சம் கோடி கடன், 70,000 கோடி வட்டி கட்டக்கூடிய ஒரு தரித்திர நிலைக்கு தமிழ்நாடு செல்வதன் காரணம் என்ன சொல்லுங்க? நிதி நெருக்கடி. என்ன கேட்டால் நிதி நெருக்கடி, சரிங்களா? ஆனால் அதையும் தாண்டி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இங்கே தான் நான் அறிந்த வரையிலே அரசு பணியிலே ஒப்பந்த பணியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். கான்ட்ராக்ட், சரிங்களா? அது ரொம்ப தப்பு. அது மாதிரி பண்ணக்கூடாது. டைம் ஸ்கேல் ஆஃப் பே தான் கொடுக்கணும். தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. ஆமாம், இவங்க ஒப்பந்த பணியாளர்கள், அதுவும் தொகுப்பூதியம் தான் வழங்கப்படுகிறது, வேறு எந்த கூடுதல் பலன்களும் கிடையாது. இந்த அடிப்படையில் தான் இப்போதைக்கும் அரசு துறைகளிலே பணியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். நல்ல உதாரணம் ஒன்று சொல்கிறேன். கௌரவ விரிவுரையாளர்கள் என்று 20,000 ரூபாய் தொகுப்பூதியத்தை நியமிக்கப்பட்டார்கள் கடந்த ஆண்டு. பேராசிரியர்கள். ஆமாம், பேராசிரியர்கள், அது உதவி பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள். ஆமாம், விரிவுரையாளர்கள், சரிங்களா? அவர்களுக்கு 20,000 ரூபாய் தொகுப்பூதியத்திலே கடந்த ஆண்டு நியமிக்கப்பட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, தற்காலிகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஆண்டு திரும்ப அதே மாதிரி அறிவிக்கை வந்து திரும்ப அதே மாதிரி கௌரவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போவும் வெறும் 20,000 ரூபா மாத சம்பளம். யோசிச்சு பாருங்களேன். சூப்பர். இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியல எனக்கு. தொடர்ந்து தொகுப்பூதியம், தொடர்ந்து தற்காலிக பணி, தொடர்ந்து ஒப்பந்த பணியாளர்கள். இது இரண்டாவது. மூன்றாவது மிக முக்கியமான பொன்னுவிலசன் ஐயா சொன்னாங்க, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சம வேலைக்கு சம ஊதியம், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு. இது போராடி பெற வேண்டிய ஒன்று இல்லை, அரசாங்கமே செய்ய வேண்டிய ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது அவங்களுக்கு. இது ஒரு கடமை.
அரசுடைய கடப்பாடு தந்து ஆகணும், இது அப்படி தான் கொடுக்கணும். ஆனால் அரசினுடைய ஒரு ஆப்ளிகேஷனுக்கே கூட நம்ம போராடி இது நீங்கள் தாருங்கள் என்று கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அப்போ நம்முடைய தொழிலாளர்களுடைய அந்த நலன் எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள். நீங்கள் என்ன சட்டங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பயன் இருக்கிறது சொல்லுங்கள். போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது, ஆனால் போராடினாலும் கிடைக்காது அப்படிங்கிற போது நீங்கள் ஏறத்தால் 7,000 கோடி 8,000 ரூபாய் செலவு தர வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் வெறும் 1,300 கோடி ரூபாய் தருகிறேன் என்று சொல்கிற போது இதான் தரமாட்டேன் தானே அர்த்தம். அதுதான் பிரச்சனை. தரமாட்டேன் தானே அர்த்தம். அதுக்கு தருகிறேன் என்று சொன்னாலும் பரவாயில்ல, தருகிறேன் என்று சொல்லிட்டு 7,000 கோடி தர வேண்டிய இடத்துல ஒரு 1,300 கோடி தருகிறேன் என்று சொன்னால் மீதி தரமாட்டேன் தானே அர்த்தம். 10 மாதத்துக்கு தான் அந்த பணம். ஆமாம், அப்போ தரமாட்டேன்னு தானே அர்த்தம். அதுக்கு நான் இவ்வளோ தான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போது அது என்ன காரணம், ஏன் இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய சுணக்கம் அதை இப்படி சொல்லுவேன். நான் உங்கள்ட்ட கடன் வாங்கினா தரமாட்டேன்னா சொல்கிறேன், வரும்போது தரேன். சில ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, பஞ்சாயத்து நடக்கும்போது வாங்கினையா தரமாட்டேன்னா தர்றேன், வரும்போது தர்றேன், அதுக்காக நீ வார்த்தை கடத்த முடியுமா அப்படின்னு பஞ்சாயத்து ஓடும்ல, அந்த கதையில் இருக்கு. கிண்டல் அல்ல, உழைப்பாளிகளுடைய குருதி அந்த வழி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு பிரமாதமான ஒரு இஸ்லாமிய ஒரு பொன்மொழி ஒன்று உண்டு. ஆமாம், உழைப்பாளிகளின் உயர்வை உணர்வதற்கு முன்பாக அவர்களுக்கு ஊதியத்தை தந்து விடுங்கள் அப்படிங்கிறது தான். இந்த உழைப்பாளி செத்தே போயிட்டான் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கிற போது அவர்கள் உழைத்ததற்கான பலனை ஓய்வூதிய பலனை கேட்குற போது இவ்வளவுதான் தருவோம் என்று சொன்னால் மீதி தரமாட்டோம் என்று தான் எனக்கு அர்த்தம். எனக்கு ஒரு வினோதமான ஒரு வழக்கம் வந்துட்டுருக்கு. என்னென்ன இப்போ போராட்டம் நடத்துகிறாங்கல்ல, அதோட நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்தப்படுவதன் நோக்கமே அது மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டுங்கிறதுக்காக தான். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ஆமாம், இல்லை மக்களோட கவனத்தை ஈர்க்கணும், அதுதான் முக்கியம். அப்போ மக்கள் வருகிற இடத்துல தான் போராட்டம் நடத்த முடியும். நீங்கள் ஒதுக்குப்புறம் மூலையில் உட்காந்து போய் நீங்கள் போராட்டம் நடத்துங்க அப்படின்னா அது நோக்கமே சிதைந்து போகுது. இல்லை, சில பேருக்கு அசௌகரியம் ஏற்பட தான் செய்யும், சரிங்களா, வசதி குறைவு ஏற்பட தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல வரல. இதுதான் ஜனநாயகத்துக்கு நாம் தருகிற விலை. ஆனால் அதை விட்டு யாரும் மக்கள் நடமாட்டமே இல்லாத ஏதோ ஒருத்தர் போய் உட்காந்துட்டு ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து அங்கே நீங்கள் பாட்டு கற்றுங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னா அது ஜனநாயகத்தின் குரலை நசுக்குவதாக இருக்காதாங்கிற கேள்வி ஏன் வரவே மாட்டேங்குது தெரியல. நான் ஏன் சார் போராட்டம் நடத்துகிறேன், நான் ஏன் உண்ணாவிரதம் இருக்கேன், நான் ஏன் ஒரு பதாகை ஏந்தி நிற்கிறேன், அட்டென்ஷன் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக. ஜனநாயகத்தில் எனக்கு மக்கள் பக்கம் தான் நான் போகிறேன். என்ன, எனக்கு வேறு எங்கேயும் எனக்கு நீதி கிடைக்கவில்லை, எனக்கான உரிமை குரல் எங்கேயுமே எழுப்பப்படவில்லை, அதனால் மக்களுடைய ஆதரவு மக்களுடைய கவனம் வேணுங்கிறதுக்காக நாங்கள் போகிறேன். அதை நசுக்கி விட்டால் அப்புறம் எதுக்காக நான் போராட்டம் நடத்தணும், அதை நான் வீட்டில் உட்காந்துருப்பேனே. அப்போது நீங்கள் போராட்டத்துக்காக ஒரு இடத்தை ஒதுக்குகிற போது அங்கே மக்கள் கவனம் வருகிறதாங்க பார்க்குறதுக்கு குறைந்தபட்சமாக இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்கிறேன், குறைந்தபட்சமாக நீங்கள் அரசு செலவில் அதை ஏதாவது தொலைக்காட்சி நேரில் ஒளிபரப்பு பண்ணுங்களேன், அரசு பண்ணி கொடுக்கட்டும். எங்களுக்கு வேண்டிய மக்களுடைய கவனம் தானே. அப்போ மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுங்க, அந்த வசதி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு அதாவது யாருக்குமே தெரியாத எங்கேயோ ரகசியமாக உட்காந்து நீங்கள் என்ன வேணால் சத்தம் போடுங்க, எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. அது இல்லையே போராட்டத்தின் நோக்கம், அது இல்லை. போராட்டத்தின் நோக்கம் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பது தான். அதில் அது ஏன் ஒவ்வொரு முறையுமே மாண்புமிகு நீதிமன்றங்கள் இந்த இடத்த கவனிக்கவே மாட்டேங்குதுன்னு தெரியல. அதெல்லாம் முக்கியம் நமக்கு. இல்லை, நாம இதை நீதிமன்றம் இப்போ நீங்கள் சொல்கிறது நீதி வரம்புக்குள்ளே தான். நீதிமன்றம் எப்பவும் நான் அடிக்கடி சொல்வேன், நீதிபதிகளுக்கு தீர்ப்பில் உள்நோக்கம் இருக்கிறது என்ற வார்த்தையை மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி தீர்ப்பை குறித்து விசாரிக்கலாம், அதை பற்றி நாம் எது வேணாலும் பேசலாம். நீங்கள் சொல்கிறது மாண்புமிகு நீதிமன்றம் இந்த மாதிரி விஷயங்களை ஏன் கவனிக்க மாட்டேன். ஆமாம், நான் சொல்கிறது தான், இந்த அணுகுமுறை மாறணுங்கிறேன். போராட்டத்தினுடைய நோக்கம் 2. ஒன்று, அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். இரண்டாவது, கோரிக்கை நிறைவேற்றுகிற விதத்தில் எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு வேணும்னா மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். அதுவும் போராட்டத்தினுடைய நோக்கம் தான். அந்த நோக்கத்தை நீங்கள் எப்படி சிதைக்க முடியும்னு கேட்குறேன் நான்.